Praise Lord, brothers and sisters. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10 முதல் 10 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆமென். ஆமென். தேவனுடைய சமூகத்துக்குள்ளாரு நாம் இந்த நாளில தியானிக்க போகிற இந்த வசனங்களின்படியே எப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் எண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் பவுல் இந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த பகுதியை ஆரம்பிக்கிறப்பவே, ஏன்னா நீங்க பிதாக்கள் எல்லாருமே மேகங்கள் வழியாக கடந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். அதே சமயத்துல எல்லா பாடுகளிலும், எல்லா உபத்திரவத்திலும், எல்லா விதமான இயல்பான காரியத்திலும் அவர்கள் கடந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னா இதை எல்லாத்தையுமே நீங்க அறிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னா பவுல் ஒரு தோராவில் இருக்கக்கூடிய 5 புத்தகத்தையுமே எப்படி படிச்சிருந்தானா ஃபுல்லாவே மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பான். அவன் இளைஞர்களுடைய மத்தியில, யூதர்களுடைய இளைஞர்கள் மத்தியில அவன் ஊழியம் செய்கிறவனா இருக்கிறதுனால எப்படி புரட்டி கேட்டாலுமே அந்த தோராவில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றையுமே மனனமாக சொல்லக்கூடிய விதத்துல அவன் இருக்கிறவனா. அப்படிப்பட்டவன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறான். ஏன்னா இவங்க தேவனுடைய வழிமுறைகளை கேட்டதனுடைய விளைவாக மாபெரும் மனிதர்கள் ஒவ்வொருவருமே கடினமான சோதனைகளை சகித்து அதன் வழியாக தான் கடந்து போனவங்களா இருக்கிறாங்க. நோவா கூட ஒரு பெரிய பேழையை கட்டுறதுக்கு முன்னாடி தேவனிடமிருந்து ஒரு கட்டளையை பெற்றான். அதன் காரணமா தான் அவன் ஜனங்களுக்கு மத்தியில அவன் பிரசங்கம் பண்ணுகிறவனாய் கூட இருந்தான். அவன் கேட்டது தேவனுடைய சத்திய வசனம். ஆனா ஜனங்களுடைய மத்தியில இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொன்னா கேலியும் கிண்டலுமாய் இருந்தது. அதை சகித்து கொண்டு அவனுடைய குடும்பத்தாரும் சகல ஜீவராசிகளும் அவனோடு கூட புறப்பட்டு வரக்கூடிய விதத்துல அந்த நாள் வரைக்கும் அவர்களுக்கென்று ஏற்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டு நோவாவினுடைய பெட்டகத்துக்குள்ளார கடந்து போகிற நாட்கள் வரைக்கும் அவன் கேட்ட எல்லா நிந்தனைகள், நிபச்சொற்கள், எல்லா போராட்டங்கள் எல்லாத்தையுமே இயல்பா சகிச்சுக்கிட்டு போனவன் தான் அவன். ஆபிரகாம் கூட ஆபிரகாம் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆமென். 15 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராய் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். ஆமென். 15வது வசனம்.
நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினாலே அவனுடைய இனிமே ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தன்னுடைய பெயர்கள் எல்லாத்தையுமே மாற்றி எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறமேட்டு, ஆனா ஆபிரகாமுக்கு எவ்வளவாய் கேலி செய்து நகைத்திருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பார்க்க கூட முடியாது. ஏன்னா இவன் விட்டு வந்தது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி அவனுடைய தகப்பனாருடைய வீட்டை எல்லாத்தையுமே விட்டு தன்னுடைய சொந்த தொழில்கள் எல்லாவற்றையுமே விட்டு பெயர் தெரியாத தேவனிடம் உருவம் தெரியாத தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி தெரியாத ஒரு தேசத்துக்குள்ளார கடந்து போகிறதற்கு ஆனா ஒரே ஒரு வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் திரளான ஜாதிக்கு தகப்பனாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுத்தியில இருக்கிறவன் கூட அந்த நாட்கள்ல கேட்டிருந்திருப்பான். திரளான ஜாதிக்கு தகப்பனாக்குவேன்னு உன் கடவுள் உங்ககிட்ட பேசினாருன்னு சொல்றியே, 90 வயசாவது, 80 வயசாவது, 95 வயசாவது, இன்னும் ஒரு பிள்ளையாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். அப்போ அந்த எள்ளி நகையாடி எல்லாருமே பார்த்ததுக்கு எல்லா இடத்துலயுமே மௌனமாக தலை குனிஞ்சு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஏனென்றால் அவனுக்கு அந்த நாள் மட்டுமாய் ஏறக்குறைய 99வது வயது. அவனுக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும் மட்டுமாய் அவனுக்கு இந்த எள்ளி நகையாடல் மற்றவர்களுடைய இந்த உதடுகளை பிதுக்கி தலைகளை துளிக்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏளனம் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இருந்ததுதான். அதைகளுக்குள்ளாரதான் கடந்து போனவளா இருந்தா. 99 வயசு அப்பயும் கூட திரளான ஜாதிக்கு உன்னை தகப்பனாக்குவேன் அப்படின்னா உலகம் சிரித்த அந்த ஒரு உபத்திரவத்தின் நிமித்தத்தினால அந்த வாக்குத்தத்தம் பெறப்போகிற நேரத்துல கூட ஆபிரகாமும் சாராளும் நகைத்தவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்துச்சு. ஏன்னா சுற்றத்தாருக்கு பதிலளிக்க முடியல, அந்த நிந்தனைய அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. நாம கூறுறத ஒருத்தனும் நம்பவும் மாட்டேங்கிறான், நம்மளுடைய வார்த்தையை ஒருத்தனும் ஏத்துக்கவும் மாட்டேங்கிறான். ஏன்னா நீ போகிற தேசம் வந்து இந்த இவன் போகிற இடத்துல எல்லாத்துலயுமே நாடோடியாதான் போறான், தேசம் இல்லாதவர்களாதான் போறான், அடுத்தவங்க கிட்ட வந்து தஞ்சம் பிழைக்கிற மாதிரி தான் போய் நிக்கிறான். எனக்கு இந்த அடியானுக்கு இந்த இடத்த அருள செய்யும்ன்ற மாதிரி கேட்டு நிக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறான். ஆனா இங்க பார், இந்த தேசத்தை எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு. அவனுக்கு வந்து வானத்து நட்சத்திரம் பார்த்து இவ்வளவு ஜனங்களையும் உனக்கு நான் தருவேன், கடல் மணல் அத்தனையான சந்ததியை உனக்கு நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் நம்புவதற்கு சாத்தியமில்லாத விஷயத்துல தலைக்கு மேல போகுது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்திலையும் கூட அவனுடைய விசுவாசம் தேவனை சார்ந்து ஒரு இம்மினி அளவு கூட தாண்டல. மோசே நம்ம ஏற்கனவே வாசித்தது போல எல்லோரும் மோசேக்குள்ளாராக மேகத்திலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்போ மோசே வந்து எகிப்தினுடைய அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இஸ்ரவேல் சகோதர சகோதரிகளுக்காக அவன் வந்து என்னது 40 ஆண்டு காலமாய் இருக்கக்கூடிய அவனுடைய அரண்மனை வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறான். அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியேறி திரும்ப ஒரு 40 ஆண்டு காலமாய் ஒரு பாலைவனத்துல அவன் வந்து சாதாரண ஆடு மேய்க்கிறவனை போல நின்று அதுக்கு அப்புறமேட்டு பார்வோனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து நிக்கிறான். ஆனா மோசே வந்து அவன் வந்து நிச்சயம் பார்வோன்ட்ட இருந்துட்டு இருந்தானா, அவன் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறான்ற மாதிரி நாம நினைச்சு பார்ப்போமே. தேவனே, உமக்கு நான் கீழ்ப்படியும் என்னுடைய முயற்சியில பார்வோன் அரியணைக்குரிய எனது உரிமையை விட்டு கொடுத்தேன். அப்ப நான் பார்வோன்ட்ட மட்டும் இருந்திருந்தேன்னா அவன் குறைஞ்சபட்சம்
அவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய அடுத்த பதவியா கொடுத்திருந்தாலும் சகோதரியினுடைய மகன் என்று கருதி எனக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், தலைமை மந்திரியுடைய, தலைமை அமைச்சருடைய பொறுப்பையாச்சு எனக்கு கொடுத்திருப்பானே. அப்படி இருக்கக்கூடிய நானு இப்ப என் மாமனார்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஆடுகளை கவனித்து ஒரு நாடோடிய போல தள்ளப்பட்டவனை போட இந்த பாலைவனத்துல அலைந்து தெரிந்து தேறுகிறேனே, நீங்க எனக்கு என்னத்தை செய்வீங்க? ஆபிரகாமும் அதே கேள்வி ஒரு இடத்துல கேட்டிருக்கான், எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவனா தான் இருக்கிறான். இன்னைக்கும் ஆன்லைன்ல அமர்ந்திருக்கக்கூடிய ஏறக்குறைய அத்தனை விசுவாசிகள் இருதயத்திலும் இந்த இறுதி நாள் வரைக்கும் நான் உம்முடைய சமூகத்துல எல்லாத்தையும் விட்டிருக்கிறேன், எல்லா காரியத்தையுமே, பாரம்பரியத்தை விட்டிருக்கிறேன், சிலையை விட்டிருக்கிறேன், படத்தை விட்டுட்டேன், என்னுடைய சொந்தத்துல இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸை விட்டுட்டேன், எனக்கு நீர் என்ன தருவீர் அப்படிங்கிற மாதிரிதான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு தரிசனத்தை 40 ஆண்டு காலமாக தழுவி பார்த்து அதுல நாள்தோறும் அதை நிறைவேற்றுறது மாதிரி அந்த ஒரு மனநிலையில நின்ன ஆட்கள். ஏறக்குறைய 100 வருஷம் நோவா பிரசங்கத்தை செய்தவனா இருந்தான். ஆபிரகாம் 25 வருஷமா அந்த தேசத்தினுடைய பேர் தெரியாது, தன்னுடைய பிள்ளையினுடைய பேர் தெரியாது, அப்படின்ற விதத்துல அவன் நடந்து போனவனாய் இருந்தான். 40 ஆண்டு காலமாய் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை சிதைந்து போகிறது என்று திக்கு திணறி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும், ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல எலியா சொல்றான் இல்லையா, நான் இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொன்னதுனால என்னை எசபேல் ஆவி கொன்னு போடுறதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடுறேன், எனக்கு இதுக்கு மேல என்னால முடியாது, நீங்க என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் போய் நிக்கிறது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஜனங்களுக்கு நானா அவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு இத்தனை பேருக்கும் நான் நான்வெஜ் கொடுக்கறதுக்கு என்னால எப்படி முடியும், அதனால தயவு செய்து என்னை நான் மாண்டு போனாய் நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சந்தர்ப்பத்துல அவன் ஜெபிக்க கூடியது. ஏன்னா நமக்கு நேரமும் இடமும் இருந்திருக்குமே, ஆனால் இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டி, ஏன்னா அவனுக்காக சகோதரனை பேச வேண்டியது, ஆரோன் பேச வேண்டியதா இருந்துச்சு, அவனுடைய உணர்வுகள் எல்லாமே கடுமையான போராட்டமா இருந்துச்சு. வேதனை மட்டுமே இதற்கு காரணமாய் இருக்க முடியும், வேற எதுவுமே அதுக்கு ஒரு காரணமா இல்லவே இல்லாம இருந்துச்சு. அப்போ நமக்கும் இதே மாதிரி ஒரு இடமும் நேரமும் இருந்திருக்குமே, ஆனால் தாவீது, நெகேமியா, எரேமியா, யோவான் ஸ்நானகன், பவுலு, இன்னும் பலர் கூட நம்மளால அந்த ஒரு சூழல்ல நம்மளால பார்த்திருக்க முடியும். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தை கிடைக்க பெற்றிருந்தார்கள். அந்த வார்த்தையின் மீது அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தின் காரணமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், இடுக்கண்களை பொறுத்து கொள்ளுதல், கடுமையான பரீட்சை, வேதனையான பெரிய சோதனைகளை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. இது எல்லாமே மேல சொன்னவங்க எல்லாருமே, தாவீது, நெகேமியா, எரேமியா, யோவான், பவுல், இந்த மாதிரி வரிசையா இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாத்தையுமே நாம சேர்த்து பார்த்தோம்னாலே எல்லாத்தையுமே பார்ப்போமே, அவங்க எல்லாருமே இந்த எல்லா பேச்சுக்களுக்கும் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு இருதயமாய் இருந்தாலுமே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இருதயமாய் இருந்தாலுமே, இடையில நான் ஞானஸ்தானம் வாங்கின பின்பும், நான் காரியங்களை எல்லாவற்றையுமே அறிந்திருந்த பின்பும் எனக்கு ஏன் இன்னமும் சோதனைகள்? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோட கூட பாடுகளை, அவரோட கூட, யாரோட கூட? இயேசு கிறிஸ்துவோட கூட, அவரோட கூட. வாசிங்க சிஸ்டர். பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட. நீங்க ஒவ்வொரு பாடையும் சகிக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய சுய பச்சாதாபத்தினாலேயோ அல்லது சுய தீர்மானத்தினாலேயோ உங்களுடைய காரியங்களை ஒன்னையும் நகர்த்திட்டு போங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. வேதமும் நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. அவரோடு கூட இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்குமே
நான் இன்னைக்கு இந்த ஒரு சின்ன உபத்திரமோ, சின்ன தியாகமோ, சின்ன பாடோ நான் அனுபவிக்கிறேன் என்றால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமேயானால், வாசிங்க. அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை நண்பர்களே, நாம எல்லாருமே காத்திருக்கிறதுக்கு ஆளுகையின் ஆண்டுகளுக்காக தான் நாம காத்திருக்கிறோம். 1000 வருஷ அரசாட்சியினுடைய ஆளுகையினுடைய ஆண்டுகளுக்காக தான் காத்திருக்கிறோம். அப்ப அவரோடு கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே சகித்தோமே. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். எந்த ஒரு காரியத்திலையுமே நாம அவரை மறுதலித்து செய்யக்கூடிய காரியங்கள், ஏன்னா தேவனை நன்கு பற்றி அறிந்திருக்கக்கூடிய ஞானஸ்தானம் பெற்ற பின்பு நாம் செய்கிற எல்லா சிறு சிறு தவறுகளும் நீங்கள் மனம் பொருந்தினவர்களாய் செய்கிறீர்கள் என்றுதான் வசனம் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி நாம இந்த பல பரீட்சையில இந்த மாதிரி இடுக்கனை பொறுத்து கொள்ளக்கூடியது, கடுமையான பரீட்சை, சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலுமே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லாத்திலையுமே, ஏன்னா இதே 2 தீமோத்தேயுல 9 இருந்து அப்பயே 2வது அதிகாரத்துல 9 இருந்தே வாசிட்டு வாங்கல. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை பாதகன் போல், கவனிங்களேன், வேற எதுனாலையும் இல்ல, சுவிசேஷத்தின் நிமித்தம், வேற எதுனாலையுமே கிடையவே கிடையாது. சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பல இடங்கள்ல நானே, நம்மளுடைய மூப்பர்களும் சரி, நாங்க அது வரைக்கும் சாதாரணமா பேசிட்டு இருப்ப வரைக்கும் நண்பர்களா தான் இருந்தோம். சாதாரணமான விஷயங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நண்பர்களா தான் இருந்தோம். என்னைக்கு சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுது அவர்களுக்கு ஆகாதவர்களாய் போகிறவர்களாய், ஏன்னா பாதகன் போல கட்டப்பட்டு, வாசிங்க, துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவனோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஏனென்றால் அவரோடு கூட நாம் நிமிஷமும் எந்த நேரமும் எந்த செயலிலுமே நாம் தேவனோடு கூட நாம் கடந்து போவேமே, ஆனால் நாம அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாகவும் பாத்திரனார்களாகவும் எப்பொழுதுமே நிற்போம். 2 கொரிந்தியரிலே 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம எங்க போனாலும் எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை நீங்க போகிற இடத்துல எல்லாத்துலயுமே இருக்கும். அப்பதான் அவரோடு கூட அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருப்போம். அப்போ அந்த அவரை அறிகிற வாசனை எல்லா இடத்துலயுமே, ஏன்னா பல பேருக்கு என்னது சிலுவை பற்றிய உபதேசம் ஜீவனுக்கு எதுவா இருக்கும், மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் மரணத்துக்கு மரண வாசனையாய் வீசுகிறது அப்படின்னு, சுகந்த வாசனையாய் இருக்கக்கூடிய இடத்துலயும் மரண வாசனையா இருக்கிறது தேவனை அறிகிற அறிவின் வாசனையாய் நம்மளுடைய சொல் செயல் சிந்தனை காரியங்கள் எல்லாமே போய் நிற்கும் பட்சத்துல நாம் தேவனுக்கு உகந்த ஊழியக்காரர்களாய் மாறுகிறோம். ஏன்னா அப்படி நம்மளுடைய மனோபாவத்தையே நாம மாத்திக்கிறவங்களா இருக்கணும். நாம இந்த இடத்துல போனோம் அப்படின்னா அவங்க எப்படி பேசினாலும் என்னுடைய வாசனை எப்படி இருக்கணும், தேவனை அறிகிற வாசனையா இருக்கணும். அவங்க என்ன காரியம் செய்தாலும் அதுல அனாய் ஆகாம, அதுல என்னது குற்றம் கண்டுபிடிக்கப்படாமல், அதுல தேவனுக்கு நாம பிரியமில்லாத காரியத்தை செய்யாம, என்ன வேணாலும் செய்யுங்க,
தேவனுக்கு விரோதமா பாவம் மட்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு யோபு நின்னதுனாலதான் தேவனுக்கு முன்பாக உகந்தவனாய் இருந்தான். ஏன்னா ஒவ்வொரு சோதனையிலுமே தேவன் அவருடைய கரத்தை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். வாசிப்போமே அப்போஸ்தலர் பணி 16வது அதிகாரம் 22 25 வரைக்கும். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உள் காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கவனிங்களேன், இப்போ அவங்க சிறைச்சாலையில இருந்தாலும், அடிப்பட்டவர்களா இருந்தாலும், நடுராத்திரியா இருந்தாலும், அவர்கள் இந்த வசனத்தெல்லாம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அடித்து அநேக அடி அடித்து அதுக்கப்புறமேட்டு சிறைச்சாலையில அடைத்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா கூட போதும். ஆனா அதுல போட்டிருக்க கூடியது உள் காவல் அறையில் அடைத்து அவர்களுடைய கால்களிலே தொழுமரத்தை மாட்டி அப்படின்னு இருக்குது. அப்போ சாதாரண ஜெயில் இல்ல, அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபைன்டா இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் ரூம்குள்ளார கொண்டு வந்து அவர்களை போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துலயுமே இவர்களுடைய சரியான மனோபாவம் அப்படி என்னவா இருக்குன்னா, எந்த சூழ்நிலையிலையுமே அவருடைய சுகந்த வாசனையை, அவரை அறிகிற அறிவின் வாசனையை அடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவர்களுடைய நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, நான் எவ்வளவு அற்புதங்களை செய்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் கமாலியனுடைய சீடன் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லாம சங்கீதக்காரன் 32வது சங்கீதத்துல 32வது சங்கீதம் 7வது அதிகாரம், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். என்ன சூழ்ந்து கொள்ளும்படியா? சிஸ்டர் அந்த இடத்துல திரும்ப நல்லா வாசிங்க. இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். ஏன்னா இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். எந்த சூழ்நிலையிலுமே அவன் யோபு தாவீதினுடைய காரியங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கு, தன்னுடைய தாய் தகப்பனாலேவே மறக்கப்பட்டேன், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடியது காரணம் அவன் தாய் தகப்பன் கூட அவனை கைவிட்ட நிலைமையில இருக்குது. சகோதரர்கள் எனக்கு எதிராய் விருந்து கொண்டார்கள், அவர்களுடைய விருந்து அங்க இருந்துச்சு, ஆனா கசப்பான காடு எனக்கு கொடுக்கப்பட்டதா இருந்துச்சு, அவர்களுடைய பந்தியில என்னை ஒரு அங்கமா கூட பிறந்த சகோதரர்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, தாய் தகப்பன் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, ஊரார் என்னை அணைத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இடர்கள் இடுக்கண்கள் எல்லாத்துலயுமே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உம்முடைய இரட்சணியத்தினுடைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்போ அவனுடைய சுத்திலும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தேவனுக்கு அறிகிற அறிவின் வாசனையை தவிர வேற எந்த வாசனையும் அவன் வைக்காததுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காயில் கொளுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காயில் இருக்கக்கூடிய இடம் வரைக்குமே அந்த லிக்விட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, கொசுவத்திக்கோ அல்லது கொசுவை விரட்டக்கூடிய அந்த லிக்விடோ நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாசனை இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிகேஷன் வரைக்குமே கொசு உள்ளார வராது. ஓம் தேவனை அறிகிற வாசனை எவ்வளவு தூரம் நீங்க பரப்புறீங்களோ அவ்வளவு தூரம் சத்துருவானவனுக்கு இடமே கிடையவே கிடையாது. சிஸ்டர் அந்த 7ஐயும் 8ஐயுமே சேர்த்து வாசிங்க சிஸ்டர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளம் போதும் சிஸ்டர்.
இப்ப இந்த இந்த வசனங்கள்லாம் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபாதர் பெர்க்மன்ஸே இந்த பாடல்கள்ல வந்து, "நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே." அது எல்லாமே தெளிவா இருக்கும். ஏன்னா, "உன்மேல் கண் வைத்து என் ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாடக்கூடிய வரிகள் எல்லாமே இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. ஆனா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு போதிக்கணும், அவர் எனக்கு ஆலோசனை சொல்லணும், அவருடைய வழியில நான் நடக்கணும் அப்படின்னா, அவருடைய இந்த இரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்திருக்கணும். அந்த இரட்சணிய பாடல சூழ வைக்கிறதே தேவனுடைய பிரசன்னம் தான். அந்த தேவனுடைய பிரசன்னம் சூழ வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தேவன் மாத்திரமே எனக்கு மறைவிடம், தேவன் மாத்திரமே எனக்கு உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே நாம வந்து எனக்கு ஏற்ற விதமாய் நான் சிந்திக்க என்னுடைய மனோபாவத்தை மாற்றிக் கொள்ளுகிற பொழுது, ஏன்னா திரும்ப வாங்களேன். முதல்ல வாசித்தது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வசனம் தாண்டுனதுக்கு அப்புறமேட்டு வாசிங்க சிஸ்டர். அவர்கள் இச்சித்தது போல நாமும் அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களா இருக்கிறது. ஜனங்கள் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆமென். இப்ப 5வது வசனத்துல என்னது? இப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதது இருந்ததுனாலே அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்குது இந்த வசனம். ஆனா இந்த அநேக பேர் தேவனுக்கு பிரியமில்லாதது இருந்ததுனாலே அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்றது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பெரிய காரியங்களை மாத்திரம்தான் அப்போஸ்தலன் பவுல் வந்து இங்க வந்து 5 அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான் சுட்டி காட்டுகிறவனா இருக்கிறான். அதுல நீங்க 1வது நீங்க எடுத்தீங்கனாலே அவங்க இச்சித்தார்கள், அதனால அவங்க திருஷ்டாந்தமா இருக்கிறாங்க. எங்களுக்கு காடையை தாங்க, எங்களுக்கு மன்னாவை தாங்க, எங்களுக்கு நல்ல சாப்பாடு அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு, நாங்க அப்படி இருந்தோம்னு சொல்லி இச்சித்ததனாலே அந்த இச்சிப்பு எனக்கு அவங்க திருஷ்டாந்தமா இருக்கிறாங்க, அது எனக்கு இல்ல. ரைட்டு. அடுத்தது புசிக்கவும் குடிக்கவும் எழுந்து விக்கிரக ஆராதனைக்கார. நானும் விக்கிரக ஆராதனை பண்ணல. 2வது பாவமும் ஓகே. 3வது அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணினதுனாலே ஒரே நேரத்துல 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுவும் என்கிட்ட இல்ல. ரைட்டு. அதுக்கு அடுத்தது 4வது காரியம், சிலர் கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து பாவங்களால். நானும் கிறிஸ்துவ பரிசுத்தெல்லாம் பார்க்கல. ஆனா தேவனுடைய சமூகத்துல நான் ரொம்ப சார்ந்தவனாய் நிற்கிறேன். அதனால எந்த காரியத்திலையுமே தேவனை நானு பரீட்சித்து பார்க்கவே கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, 5வது பாவமாய் சுட்டி காட்டுவது. வாசிங்க 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல முறுமுறுக்காதிருங்கள். ஆமென். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க வந்து முறுமுறுக்க தாங்க ஆரம்பிச்சாங்க. தண்ணி இல்லைன்னா முறுமுறுப்பு, சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுப்பு, பார்வோன் வந்தானா முறுமுறுப்பு, கடல் இருந்துச்சுன்னா முறுமுறுப்பு. எனக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில, ஏன்னா நம்ம ஒரு காலையில இருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் நீங்க சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாத்துலயுமே எத்தனை தடவை உங்களுடைய முறுமுறுப்பு இருக்கிறது என்பதை தயவு செய்து நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம்.
எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல, நல்ல ஓய்வு கிடைக்கல, நல்ல என்னது வேலை கிடைக்கல, நல்ல குடும்பம் கிடைக்கல, நல்ல நண்பர்கள் கிடைக்கல. எனக்கு மத்தவங்கள போல நல்ல போதிக்க கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள நாம் முறுமுறுக்கும் பொழுது, இந்த வசனங்கள் எல்லாமே முதல்லே போடப்பட்டிருக்கக்கூடியது திருஷ்டாந்தமாய். வசனம் தெளிவா போட்டிருக்கக்கூடியது. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டது போல. ஏன்னா நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகும். இதே 2 கொரிந்தியர்ல 4:17 நாம வாசிக்கிறோம். ஏன்னா நமக்காக தேவன் கிரிகை செய்வதை பவுல் பார்த்ததுனால அதிக உபத்திரவங்களினாலே பரீட்சித்து பார்த்து சோதித்து பார்த்து சோர்ந்து போயிருக்கக்கூடிய நமக்கு எல்லாத்துக்குமே இந்த துன்பங்கள் லேசானது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். 4:17-18 வாசிங்களேன் சிஸ்டர். இதே 2 கொரிந்தியர்ல. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாத நித்தியமானவைகள். ஆமென். அப்போ காணப்படுவைகள் அநித்தியமானவைகள். இந்த அநித்தியமானதை குறித்து பல சமயங்கள்ல உங்களுடைய சொந்த காரியங்கள்ல சொந்த செயல்பாடுகள்ல சின்ன சின்ன முறுமுறுப்பும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்குன்னு உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தூரம் போக பண்ணும். ஏன்னா கானான் தேசத்தை கண்ணு கெட்டின தூரத்துல பார்த்த அந்த ஜனங்க போயிட்டு ஒரு நாளையில பார்த்துட்டு வந்திருந்தானா கூட ஒரே வருஷத்துல இவங்க சுத்தின மாதிரியே திரும்ப உள்ளார சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா 40 நாள் அளவும் வேவுக்காரர்களை சுத்தி பார்த்தாங்க. இது நம்மளால முடியுமா, இது நம்மளால முடியுமா, இங்க போய் முடியுமா, இங்க போய் முடியுமான்னு சொல்லிட்டு வேவுக்காரர்களை சுத்தி பார்த்தார்கள். ஆனா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப சொல்றப்ப அவங்க, ஏன்னா நமக்கு இந்த லேசான உபத்திரவு, இந்த ஏனாக்கியரோ எபூசியரோ இந்த கானானியரோ இவங்களை எல்லாத்தையுமே நாம அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுறது லேசான உபத்திரவம். அந்த லேசான உபத்திரவத்துல அதி சீக்கிரமாய் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மள தேவன் எப்படி அந்த அதிபதிக்குரிய ஓமையில எல்லாத்துலயுமே சொல்றாருன்னா, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது உங்களை அதிகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன் அப்படின்னு தான் தேவன் சொல்றார். கொஞ்சத்துல ஏதாச்சும் கொஞ்சமா உங்களுடைய சின்ன சின்ன காரியத்துல தேவனுக்கு முன்பாக பிரமாணிக்கமாய் நிற்கும் பொழுது தேவன் அதை எல்லாத்தையுமே நமக்கு அதிக மேன்மைக்குரிய காரியங்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறது. நாமானுக்கு கூட தீர்க்கதரிசி அவன் சொன்ன விஷயம் என்னது, சிரியா நாட்டு தளபதியா இருந்தான். அங்கிருந்து இஸ்ரவேலுடைய சிறுமி, வேலைக்கார சிறுமி அவளுக்கு சொல்ல போய் தீர்க்கதரிசி அவங்கிட்ட சொல்றான், என்னது, நீ போய் இங்க இருக்கக்கூடிய யோர்தான்ல 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேனால், நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அது அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனா அவன் திரும்பி போறப்ப வாசிங்களா சிஸ்டர், அது தொடர்ச்சியா. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை. போதும், இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான்.
அப்போ எங்க ஊர்ல இல்லாத, அந்த சிரியா தேசத்துல இல்லாத அந்த நதியா இந்த ஊர்ல இருக்குது. அந்த சிரியா தேசத்துல இருக்கக்கூடிய நதிலாம் நல்ல தெளிந்த நீரோடையா இருக்கும். இந்த என்னது யோர்தான் நதி கூட காட்டாற்று வெள்ளம் போல வர்றதுனால ரொம்ப கலங்கி கூட இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த கலங்கலான இந்த தண்ணியில நான் குளிக்கிறதுக்கு நான் அங்க இருந்து இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்போ, அவன் கூட இருக்கக்கூடிய அநேகமா கிட்டத்தட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய எண்ட் சிச்சுவேஷனுக்கு அவன் வந்து நிக்கிறாங்க. அவ்வளவு கோபம், மூர்க்கமாய், அந்த வார்த்தை வந்து அழகா அந்த இடத்துல பதியப்பட்டிருக்குது. மூர்க்கமாய். அவன் மூர்க்கமாய் நிக்கிற சமயத்துல எனக்கிட்ட இல்லாததா, என்கிட்ட இல்லாததா, எந்த ஊர்ல இல்லாததா, இது ஒரு சின்ன ஒரு காரியத்தை போய் சொல்றாங்க பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஒரு சின்ன காரியத்தை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய கூகுள் மீட் அது இதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருதயத்திலே அந்த மேட்டுமையான சிந்தைகள் எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குமே, ஆனால் அந்த சின்னதுல உண்மையாய் இருந்ததுனால அவனுடைய சரீரம் பூரணமாய் அந்த இடத்துல தேவனுக்கு உகந்த விதத்துல மாறினதாய் இருந்தது. ஏன்னா அவனுடைய முன் அபிப்பிராயம், அவனுடைய பெருமை, அவனுடைய கீழ்ப்படிவதற்கு என்னது ரொம்ப தடையா இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய அபிப்பிராயம் பெருமையினுடைய வேர் கொண்டு இருந்ததுனால, எனக்கு எல்லாமே தெரியும், காரியம் நடக்கும் முன்பே அதை பத்தி நடக்கிறது என்னன்றது நினைத்து பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்கள்ல நம்மளே நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாய் இருப்போமே, ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட காரியத்தை நாம வந்து பெற்றுக்கொள்ள முடியாததா தான் போறோம். ஏன்னா தேவன் தெரிந்து கொள்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அப்போஸ்தலர் பணியில நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை எல்லாத்தையுமே அப்போஸ்தலர் எல்லாத்தையுமே கடைசி நாளில பெந்தகோஸ்தை நாள்ல கூடி வந்து நிற்கிறப்ப 4வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தப்போ அப்போஸ்தலர் சொல்றாங்க, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாகவும் பேதைகளாகவும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப 12 சீஷருக்கும் அவ்வளவு பெரிய படிப்பு கிடையாது, அவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள் கிடையாது. ஆனா இதுக்கு எல்லாத்த காட்டிலும் அதுக்கு பின்னாடி தெரிந்தெடுக்கப்பட்ட பவுலுக்கு எல்லாம் தெரியும். தோராவுல இருந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அத்தனை முறைமைகளும் யூதருக்கு மிக சிறந்த பொருத்தமான இருக்கக்கூடிய வைராக்கியமான ஒரு யூதன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனா அவனை பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் முடிவு பண்ணியிருந்தா, இவன் யூத மார்க்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சதுனால, இவன் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சதுனால, மனுஷ கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா யூதர்களுக்கு இவன் தான் சரியான ஆளு, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு நீங்களும் நானும் முடிவு பண்ணி இருந்திருப்போம். ஆனா யூத கலாச்சாரம் அல்லாத என்னது அறிவுக்கும் அந்த பண்புக்கும் யூத பிரமாணங்களுக்கும் கொஞ்சம் கூட தெரியாத ஒரு புறஜாதியாருக்கு சீஷனாய் நிர்ணயிக்கப்பட்டவன் பவுலு. தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அவனை வந்து கொண்டு போய் சேர்த்த இடம் வந்து என்னது, தேவன் சேர்த்தது புறஜாதியா இருக்கு. ஏன்னா அவன்கிட்ட வந்து நம்ம கலாத்தியர்ல 1வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாலும் சரி, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4வது வசனத்துல இருந்து 8வது வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னாலும் சரி, 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் 2ல இருந்து 4வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இது எல்லா இடத்துலயுமே ஒன்னே ஒண்ணு, எரேமியா புத்தகம் 2வது அதிகாரம், எரேமியா 2 6வது வசனத்தை வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆமென். என்ன வசனம் வாசிங்க சிஸ்டர்? எரேமியா 2:6 பிரதர். இல்லையே.
அவாந்திர வெளியில பள்ளங்களும் உள்ள தேசங்களும் உள்ள வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசத்துல ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் கூடி இராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில தேவன் என்னை கொண்டு போய் சேர்த்தவராயிருந்தார். ஏன்னா இவன் பாலஸ்தீனத்துக்கு போய் அங்கதான் தன்னுடைய ஞானஸ்தானத்துக்கு அப்புறமேட்டு போய் நின்னா, அப்ப போயிட்டு அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாத்தையுமே தன்னுடைய போதிக்கக்கூடிய திறமை, பேச்சு திறமை, தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையுமே குப்பையும் ஒன்றும் இல்லாமையுமாய் கருதுகிறேன்னு சொல்லிட்டு என்னைக்கு அவன் நின்னானோ அன்னைக்கு தேவன் அவனோடு கூட சகல காரியத்திலுமே இடைப்பட ஆரம்பிச்சான். இவன் என்னைய கொண்டு போய் நீங்க ஏன் என்னது எல்லாத்தையும் தெரிஞ்ச யூதர்களுக்கு கொண்டு போய் என்னைய நீங்க ஒரு சீஷனா நிப்பாட்டாம புறஜாதியாருக்கு சீஷனாய் நிறுத்தினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்திருந்தான் அப்படின்னா இவன் எல்லார காட்டிலும் பிரதானமான சீஷனாய் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. வெரஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, பேதுரு கலாத்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். கலாத்தியர் 2:8. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு. அப்போ இந்த கையளிக்கப்பட்டது ரெண்டையுமே தனித்தனியா பிரிச்சு பாக்குறேன் பாருங்களேன். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு கையளிக்கப்பட்டது பேதுரு. பட் பேதுருவை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்போஸ்தலர் 4:13 தான் வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பவர்கள் என்றும் அது தெளிவாக வாசிங்க சிஸ்டர். நெட்வொர்க்ல என்னது அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் படிப்பறியாதவர்கள் என்றும், நல்லா நிறுத்தி வாசிங்க. படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடன். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், யூதர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க படிக்காதவங்க. ஆனா பவுல தெரியும், நல்லா படிச்சவன்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆனா கொண்டு போய் ஆவியானவர் நிறுத்தக்கூடிய விதம் இவனை அந்த இடத்துலயும் அவனை இந்த இடத்துலயும். நீங்களும் நாம அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பவுலு நீ நல்லா உனக்கு நல்லா தெரியும், நீ யூதர்களுக்கு போய் போதி. அப்போஸ் பேதுரு நீ என்னது படிப்பறிவு இல்லாதவங்க, அதனால எல்லாத்தையுமே நீங்க கொண்டு போய் இங்க போதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலயுமே அவர்களுடைய வரி செலுத்துவதற்கு யாரை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க அப்படின்னா பேதுருவை தான். போயிட்டு நீ மீனை போய் தூண்டிய போட்டு மீனை பிடி, அந்த ஒரு மீனினுடைய வாயிலிருந்து நாணயத்தை எடுத்து நீ வரிய கட்டுன்றத சொல்லி கொடுத்தார் கர்த்தர். ஆனா அதுல சுங்க வரியிலிருந்து தூக்கிட்டு வந்த ஆளு மத்தேயு. சுங்க வரி வசூலிக்கக்கூடிய ஆள்ல இருந்து அந்த ஒரு வரி வசூலிக்க இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்த ஆளு மத்தேயு. அவன் வந்தவனை அந்த இப்ப 2 பேர்ல வரி கட்டுறதுல பேதுரு பெட்டரா மத்தேயு பெட்டரா அப்படின்னா மத்தேயு தான் பெட்டரு. ஏன்னா வரி வசூலிக்கிறதுனா என்னன்றது தெரியும், வரி கட்டுறதுனா எப்படின்னு தெரியும், டாக்ஸ் அசஸ்மெண்ட், டாக்ஸ் பேமெண்ட், டாக்ஸ் கால்குலேஷன், அது எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி கூட போய் கட்டிட்டு வந்திருப்பாரு. அல்லது நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க, பார்கெயின் பண்ணி கூட கரெக்டா கூட செஞ்சிருந்திருப்பாரு. பட் தேவனுடைய தீர்மானம் அது அல்ல. அந்த இடத்துல பேதுருவை போய் தான் மீனை எடுத்துட்டு போய் வீட்டை அந்த பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடியது அனாதி தீர்மானத்தின்படி சகல காரியத்தையுமே அதன் காரியத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் கர்த்தர். அதனால உங்களுடைய சூழல்களை பார்த்து நீங்க ஒரு காலம் ஒரு காரியத்தையும் நிதானிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஒண்ணு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்களேன்.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அப்போ நீங்க இன்கேஸ் இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களும், ஏன்னா உலகம் சோர்ந்து போகும் தான் வசனம் இறுதி நாட்கள்ல வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களுடைய சோர்ந்து போவார்கள் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. ஆனா அந்த சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் தருவார் எனக்குரிய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே. ஏன்னா நம்மளுடைய தாழ்வை தேவனுடைய சமூகத்துல துணிவாய் நாம ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அவர் சகலவற்றையுமே, ஏன்னா இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. முறுமுறுப்புக்கு இந்த இடத்துல வேலையே இல்லவே இல்லை. எதுவுமே என்னை சேதப்படுத்தாது, எந்த காரியமும் என்னை பின்னுக்கு தள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனுடைய சமூகத்துல உயர்த்தும் பட்சத்துல தேவன் சகலவற்றையுமே எனக்கு பலனுள்ளவைகளா, நான் எதை குறித்து நான் அஞ்சணுங்கிற அவசியமே இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் பல சமயங்கள்ல தேவன் என்னது அடைக்கலமும் கோட்டையும் பலனுமாய் இருக்கிறார். அவர் கழுகுக்கு ஏசாயா இதுல 40ல 30-31 வாசிங்க சிஸ்டர். இளையோர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இப்ப இது எல்லாமே யார்கிட்ட நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்டையும் என்கிட்டையும் தான் நடக்கணும். இளையோர் சோர்ந்து போகக்கூடிய இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் இளைப்படைந்து போகார்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 41:17 வரைக்கும் வாசிச்சுவாங்க சிஸ்டர். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை அது கிடையாமல் அவர்கள் நாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமென். எல்லாத்தையுமே சிந்தித்து அறியக்கூடிய விதத்துல ஏற்கனவே செய்து வைத்துட்டார். அதனால ஏன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 11வது அதிகாரத்துல 35 நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சவால்களுக்கும் நான் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் சிலர். வாசிங்களேன். ஸ்திரீகள் தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்து பெற்றார்கள். வேறு சிலர் இன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அப்படி இருந்தாலும் வாசிங்க புடிங்க. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். தேவன் இந்த கழுகுகளை போல செட்டை அடித்து பறப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த செட்டை அடித்து பறக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளார நமக்குள்ளார கடந்து வரணும் அப்படின்னா
முதல்ல அவர் கூட்ட கலைக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளார நான் வந்து கடந்து போக தெரியணும். அப்போ அப்படித்தான் ஏன்னா உபாகமத்தினுடைய புத்தகம் 32வது அதிகாரம் 11, 12 வாசிங்களேன். 11, 12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் அசைவாடி தன் செட்டையை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அப்போ தேவன் வந்து அந்த கூட்ட களைச்சு தன்னுடைய முதுகுல சுமந்துட்டு போற கழுகு போல போயிட்டு இருக்கப்ப எல்லா நாளும் அந்த கழுகு சுமந்துக்கிட்டு போறது கிடையாது. ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமேட்டு அது புது செட்டைகளை சிறகடித்து பறக்கிறப்போ, ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளின் செட்டைகளை போட அடித்து எழும்புவார்கள் அப்படின்னா அந்த வசதியான கூட்டை விட்டு வெளியே வரணும். அந்த வசதிகளை எல்லாத்தையுமே அந்த கூட்டை கலைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அந்த கழுகுடைய குஞ்சுகள் எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்கு அப்புறமேட்டு தான் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாரே அவர்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் வறட்சியும் உள்ள மகா பயங்கர பெரிய வனாந்தரத்திலே உன்னை அழித்து வரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்கதரிசிகள் துன்பப்படுதல் வந்து நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். யோபுவினுடைய பொறுமை எல்லாத்தையும் காட்டிலும் அவன் வந்து யோபு கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் பிசாசு ரொம்ப பெருசா பிரதானமா பேசினான். இங்க பாருங்க, நீங்க வந்து அவனை போஷித்து பாதுகாக்கிறதுனால அவன் வந்து உங்களைய வந்து பணிந்துக்கிறான். நீங்க அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தொடுங்கன்னா அவரும் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு யோபுவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாக போதும் சிஸ்டர். தரையிலே விழுந்து பணிந்து அந்த வசனமே போதும். சாத்தான் அங்கதான் மடங்கடிக்கப்பட்டான். வேறு எந்த ஒரு காரியத்துக்காகவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி அவன் விழுந்து பணிந்தான் அப்படிங்கிறத காட்டிலும் இப்பொழுது அவனுடைய பலன் எல்லாத்தையுமே சத்துருவானவன் அலைக்கழிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு அவனுடைய காரியங்களை எல்லாத்தையுமே இவன் பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்ற சமயத்துல அவன் விழுந்து பணிந்தான் அப்படிங்கிறது ஒரு மேன்மைக்கு இருந்த காரியமாய் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் அவருடைய வசனம் புடமிட்டதுன்னு சொல்லி யோசேப்புக்கு சொல்லுது. அவருடைய கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் அளவிற்கு. ஏன்னா 1000 வருட அரசாட்சிக்குள்ளார நுழையணும்னு சொல்லிட்டு காத்திருக்கிறத அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவிற்கு அந்த எல்லா காரியத்திலுமே அவன் புடமிடப்பட்டவனாய் இருந்ததுனாலதான் யோசேப்பு குழியில தள்ளப்பட்டான், சிறையில தள்ளப்பட்டான், மனிதர்களால் நிந்திக்கப்பட்டான், சகோதரர்களாலே வஞ்சிக்கப்பட்டான். அவனுடைய காரியங்களை எல்லாத்திலையுமே வசனம் அவனை புடமிட்டு காத்தது. உண்மை உள்ள உக்ரானக்காரனாய் மதிப்பில வைக்கக்கூடியது எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்தவர் தேவன் என்பதை. ஏன்னா பார்வோன் வந்து எல்லாத்தையுமே வந்து மோதிரத்தை கலட்டி கொடுத்தான், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தான், பொன் சரப்பணிகள் எல்லாத்தையுமே கொடுத்தான். ஆனா அதே இது தன்னுடைய சகோதரர்கள் வந்து இவனுக்கு இருக்கக்கூடிய பலவர்ண அங்கியை பிடுங்கிட்டாங்க, தேவனுக்கு இருக்கக்கூடிய செல்லமான இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பிடுங்கிட்டாங்க, அவனை குழியில தள்ளினாங்க, அவனை வியாபாரிகளுக்கு விற்று போட்டார்கள். இதெல்லாம் சகோதரர்களால் செய்யப்பட்டது. அத்தனையும் அவன் மன்னித்ததுனாலே பார்வோன்ட்டேந்து அவ்வளவுத்தையும் இவன் வாங்கி இவர்களுக்காக முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவனாக யோசேப்பு அந்த இடத்துல அழைக்கப்பட்டவனாய் அந்த இடத்துல போய் நின்றான். நின்றதுனாலதான்
அவன் சகலத்திலும் தேவனுக்கு முன்பாக ஒரு முன்னோடியாய் நிற்கிறவனாய் இருக்கிறான். கடைசியாக சகோதரரே, கலாத்தியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோமேயானால், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டாதீர்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதனால மாம்சத்திற்கென்று நீங்க விதைக்காதீங்க, மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்காதீங்க. முறுமுறுப்பு வேண்டாம், சோர்வு வேண்டாம், பலவீனம் வேண்டாம், அசட்டையான தனம் வேண்டாம். தேவனுக்கு முன்பாக அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாகவும் அனுதினமும் தேவனுடைய சித்தத்தை நாடுகிறவர்களாகவும், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரிகையினாலே எப்பொழுதும் பெருக கடவீர்களாக, பெருகுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக என்று பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறது போல, வாழ்த்துதல் சரி, ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அதனால யாராச்சும் ஒருத்தர் தேவனுடைய சமூகத்துல சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமே. எஸ் சபா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறேன் தேவனே, உமக்கு நன்றி ஏசப்பா. ராஜா கர்த்தாவே, இவ்வளவு நேரமாக ராஜா பிரதர்ஸ் மறைச்சு கர்த்தாவே ராஜா எங்களோட ராஜா நீங்க பேசுனதுக்காம நன்றி கர்த்தாவே. ஆம் ராஜா, நம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஆம் அமேன் என்று நடந்து கொண்டு இருக்குது கர்த்தாவே. எங்களை எப்பா ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ராஜா, எங்களை எப்படியாக கர்த்தாவே நீ வழி நடத்தணும் என்று சுத்தம் இருக்கும், அப்படியாக நீங்க வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க கர்த்தாவே. அதுக்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு வசனம் ராஜா அப்பா தேவனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்க சொன்னது கர்த்தாவே. ஆம் ராஜா, எங்க இதய பல்லைகளை கர்த்தாவே நாங்க எழுதி கொள்ள கர்த்தாவே அப்பா எங்களை முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஆம் ராஜா அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை புடமிட்டு தெரிஞ்சுக்கொண்ட தேவனே கொடா கூடி நன்றி அப்பா. இன்னும் அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ராஜா, எப்படியாக ராஜா நாங்க வாழணும் என்று கர்த்தாவே சுத்தம் இருக்கும், அப்படியாக எங்களை வாழ வைத்திருளும் இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய வருகை மிக்க சமீபமாக இருக்கு கர்த்தாவே. ராஜா அப்பா தேவனே நாங்க அப்பா தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே காத்திருக்க கர்த்தாவே இந்த இருதயத்தை நீர் அப்பா தேவனே அப்பா தெரிஞ்சு கொண்டதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஞானிகளுக்கு மறைக்கப்பட்ட பேதிகளாக எங்களை மாதிரி கர்த்தாவே ராஜா அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளை என்று கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தி ராஜா அப்பா தேவனே இன்னும் வசனத்தை கொண்டு போஷிக்கிற தேவனே கூட கூடிய நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. அப்பா ராஜா எங்களை அப்பா தேவனே இந்த வசனத்தை மாத்திரம் கேட்டு அப்பா நாங்க சும்மா இருந்துராதபடி கர்த்தாவே எல்லாருக்கும் போய் சொல்ல கர்த்தாவே எங்க நாவுகளை திறந்துடும் இயேசுவே நாமத்தால. அப்பா ஆம் ராஜா அப்பா தேவனே எந்த ஆத்மா எப்படி ஆயத்தப்படுத்தணும் என்று ராஜா சுத்தம் இருக்கோ அப்படியாக எங்களை ஆயத்தப்படுத்த எங்களை பிரயோஜனப்படுத்தும் ராஜா. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ராஜா எங்களை வழி நடத்துகிற தேவனே இன்னும் கர்த்தாவே உடைய வருகை வரைக்கும் கர்த்தாவே ராஜா இன்னும் எந்த வசனங்களாம் கர்த்தாவே எங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று சுத்தம் இருக்கோ எங்களை தெரியப்படுத்தும் ராஜா. எங்களை வாழ வைத்திருளும் இயேசுவின் நாமத்தால. மக்காக வைராகியமாக ஜீவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால. அப்பா ராஜா சீக்கிரம் மரணாதவே சீக்கிரம் வரும் அப்பா. இந்த மனவாளனுக்காக கர்த்தாவே அப்பா ராஜா அப்ப ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ராஜா உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ராஜா நாங்க அப்பா தேவனி உலகத்தோட ஒத்து போவாதபடிக்கு உமக்காக மாத்திரமே கர்த்தாவே ராஜா அப்பா மனவாட்டி காத்திருக்க கர்த்தாவை கிருபை செய்வப்பா. ஆம் ராஜா, அந்த 5 கனிகளை போல கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்னைய வைத்து காத்திருக்கிறோம் ராஜா. சீக்கிரம் வரும் மரணாதவே சீக்கிரம் வரும் அப்பா தேவனே. சித்தம் என்னவா இருக்கோ எல்லாமே நடத்தி தரதுக்காக நன்றி கர்த்தாவே. நீரை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதிக்கணுமா லட்சுமி பிராக இயேசு கிறிஸ்துவில வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you Jesus. ஆமென் 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 ஆமென்.